ஹலோ லவ்லீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் இது ஒன்று ரொம்ப வருடங்கள் கழித்து ரெக்கார்ட் பண்ணுறதில்ல. நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஏன் பிரேக்குன்னா உங்களுக்கே தெரியும், எனக்கு நிறையாக வேலைகள் இருந்ததா, அதனால் நான் வந்து நிறைய பிரேக் எடுத்துட்டேன். ஸோ ஒரு 3 மாதம் எனக்கு கேப் இருக்கும் காரணத்தில் இந்த 3 மாதம் நம்மளால முடிஞ்ச என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். ஓகே. ஓ ஓல்டு ஆர்மிஸ்க்கு நான் யாருன்னு தெரியும். ஸோ நியூவாக யாராவது பார்க்குறீங்கன்னா என்னோடய இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். என் பேர் வந்துட்டு சௌந்தர்யா. ஸோ இந்த சேனலில் என்ன எல்லாம் எம்சின்னு கூப்பிடுவாங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த இன்ட்ரோஸ் போதும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இன்ட்ரோவோடு அப்படியே ஒரு கோத்ரூவோடு நம்ம இந்த எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு OT7 எஃப்எஃப். ஸோ அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹலோ லவ்லீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் BTS OT7ஓட பேங்டன் ஹண்ட் அப்படின்ற ஒரு சீரீஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸ் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ஆப்வியஸ்லி பார்த்துருப்பீங்க ஹோட்டல் டெல்லுனா அந்த சீரீஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு கொஞ்சம் பழைய சீரீஸ் தான், பட் நல்ல சீரீஸும் கூட. ஸோ அதில் நம்ம ஐயோ வந்து ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி நம்ம பாய்ஸை வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒன்லைனர் தான் இந்த ஸ்டோரிக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு விதத்தில் கொண்டு போய் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். அண்டு உங்களை கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஸ்டோரிக்கு வழக்கம் போல் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க, எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், நிமிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு ரீசெண்டாக வந்துட்டு சேனல்ஸில் நிறையா புது வாய்ஸ்லாம் வந்தது. ஸோ அந்த ஹெல்ப் நாங்கள் இல்லாத நேரத்தில் ஹெல்ப் பண்ண அந்த நல்ல உள்ளத்துக்கு வந்து அவங்க பேர் ஜேபி. ஸோ அந்த நல்ல உள்ளத்துக்கு வந்துட்டு என்னோடய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் இல்லாத இடத்த வந்து நீங்கள் தான் ஃபில் பண்ணி என்கேஜாக வச்சுக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு ட்ரீம் வேர்ல்ட் சார்பாகவும் அண்ட் எம்சியின் சார்பாகவும் லவ்லீஸின் சார்பாகவும் மிக நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ இந்த ஸ்டோரியை அப்படி வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த எபிசோட் 1லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஹலோ லவ்லீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் BTS OT7 எஃப்எஃபோட பேங்டன் ஹண்ட் எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ட்ரீம்கெல்லாம் போகலாம். அப்படின்னு சீனை ஓப்பன் பண்ணால், இப்போ எதுக்குடி என்ன அடித்த? எதுக்கு அடித்தனா? ஒரு புருஷனா ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய துப்பு இல்லை. பிள்ளைக்கு ஸ்கூல் சேர்க்கணும் அடுத்த வருஷம். இன்னும் காசு இன்னும் என் கைக்கு வந்து சேரல. நீயும் வேலைக்கு போவ நானும் பார்த்துட்ருக்கேன். வேலைக்கு போன பாடம் இல்லை. என்னை பார்த்தா என்ன உனக்கு இழிச்சவாய் மாதிரி தெரியுதா ஜிமன்? அதுக்கு புருஷனை அப்படி கை நீட்டி அடி கையோடு அடிச்சு நின்று சந்தோஷப்படு. இன்னும் நீங்கள் நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், எதோ கொண்டு எறிவேன்னு எனக்கே தெரியாது. வர இந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணல இதான் பிரச்சனை போல். பேயாட்டம் ஆடுறடி வர நீ. இது பேயாட்டம் ஆடுறனா? ஆமாம் சார், பேயாட்டம் ஆடிட்டுருக்கேன். காலேஜில் ஒன்று லவ் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைய பெற்றிருக்கேன். 2 பிள்ளைய பெற்று என்ன பிரயோஜனம்? இந்த சுகத்தை தவிர வேறு எந்த சுகத்தை நான் கண்டேன்? ஏண்டி இந்த சகம் போதாதா? இந்த பாரு, இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத ஜிமன். இப்போது பிள்ளைக்கு அடுத்த வருஷம் ஸ்கூல் சேர்க்கணும். அதுக்கு நீ என்ன பண்ண போகிற? வேலை தேடிட்டுருக்கேன்டி. எது வேலை தேடிட்டு இருக்கியா? 2 பிள்ளைய ஆயிடுச்சுடா, இன்னும் வேலை தேடிட்டு இருக்கன்னா எப்போ நீ வேலை தேடி, எப்போ நீ வேலைக்கு போய், எப்போ நீ காசை சம்பாரிச்சு, எப்போடா சேவிங்ஸ்னு ஒன்று சேர்த்து, எப்போடா பிள்ளையெல்லாம் கரை சேர்க்கறது? ஆனால் வேலைக்கு போக மாட்டேன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். வேலை எவனும் கொடுக்க மாட்டேங்கிறான்டி. ஆமாண்டா, கொடுக்க மாட்டானுங்க. நீ தேடி நீ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தனா உன்னை தேடி வந்து எல்லாம் வந்தாங்க சார் உங்களுக்கு வேலை இருக்குது, இந்த இடத்துல வந்து வேலை பாருங்கன்னு உனக்கு வேலை போட்டு கொடுப்பாங்க. நீ தாண்டா போய் வேலை தேடணும். தேடிட்டு தாண்டி இருக்கேன், நான் ஒன்றும் சும்மா இல்லையே. ஆடாடாடாடா, ஆமாம், நீங்கள் ஒன்றும் சும்மா இல்லையே. காலைல எழுந்திரிக்கிறீங்க, வீட்டை கூட்டுறீங்க, ஜாமான் வளர்க்குறீங்க, வெளில போயிடுறீங்க, சமைக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு வேலையா? அப்போ இதெல்லாம் வேலை இல்லையா? வேலை இல்லைன்னா இதெல்லாம் வேலை தான் உனக்கு. ஆனால் இது மட்டுமே வேலை இல்லை. சொந்தமாக சம்பாதிக்கிற ஐடியா உனக்கு இருக்கா இல்லையா? எனக்கு இல்லாமலாம் இல்லைடி, எனக்கு வேலை கிடைக்கலடி. அப்போ ஜிமின் ஒன்று பண்ணு, பேசாமல் எனக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துரு. நிவி யாவுன்னா இந்த டிவோர்ஸ்னு ஏன் நிவி சொல்கிற? நீ டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா நான் என்ன நிவி பண்ணுவேன்? அப்போ பொண்டாட்டி காசுல சோறு திங்கலான்னு நீ முடிவே பண்ணிட்டேன். இங்கே டேரா போட்டலான்னு ஐடியாவா உனக்கு? நான் அப்படி ஒன்றும் சொல்லலடி, வேலை தேடிட்டு தாண்டி இருக்கேன். ஒழுங்கான வேலை கிடைக்க மாட்டேங்குதுடி. அப்போ டயாங்க அண்ணா கூடயாவது போய் வேலை பார்க்கலாம்ல.
அவனே 20,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கான். இன்னும் அவன் புள்ள குட்டின்னு எதுவும் பார்க்கலடி. கல்யாணம் மட்டும் தாண்டி ஆயிருக்கு. இன்னுமே அதுக்கப்புறம் அவன் ஏதாவது புள்ள குட்டின்னு பார்த்தா தாண்டி உண்டு. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன்டி. இன்னும் எவ்வளோ தானே நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது? இன்னும் எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணுறது? இப்போதைக்கு என் சம்பாத்தியத்தில் மட்டும்தான் இங்கே குடும்பம் ஓடிட்டுருக்கு. 2 பேருன்னா பரவாயில்ல. இப்போ இன்னும் 2 எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. உனக்கு வேலை தான் இல்லைன்னா ஒன் டைம் வேலையாக நீ இதே வச்சுருக்க. நீ கொஞ்சம் ஏதாவது கவர் கிவர் போட்டிருந்தானா இந்த மாதிரி 2 வந்து நின்றுருக்காது. நானும் இப்போ உன்னை வேலைக்கு போ நச்சரிச்சிருக்க மாட்டேன். ஏண்டி கவருக்கு வாங்குறதுக்கு காசு இல்லாததுனால தாண்டி கவர் இல்லாமல் 2 கவர் மாதிரி 2 புள்ளைய பெற்று போட்டிருக்கேன். அங்கே பாடுறா, அவனை பாடுறா. யாரடி சொல்கிறேன்? சின்னவனை பாடுறா. என்னாட்ட அழகாக தாண்டி இருக்கேன். உனக்கு கொன்னுடுவேன். வத்தல் மாதிரி இருக்கான்டா. இன்னும் கொஞ்சம் வெளியில் போய் கருக விட்டானா அப்படியே பொறிஞ்சு வந்துடுவான்டா. இப்போ ஏண்டி என் பிள்ளைய வத்தலுங்கிற நீ? வத்தலுன்னு சொல்லாமல் என்னடா சொல்கிறது? பாடுறா, எலும்பு மட்டும்தான்டா இருக்குது. எலும்பு மேலே சதையை போத்தின மாதிரி ஒரு உருவம்டா. ராத்திரியில் அவன் வந்து உச்சா போகிறதுக்கு கதவண்டை நின்னா கூட ஏதோ காட்டேரின்னு வந்து நிற்கிற மாதிரியே நிற்கிறான்டா வந்து. ஏய் புள்ளையாண்டி காட்டேரி கிட்டேரிங்கிற. அப்பப்பா நான்லாம் 10 வயசு வரைக்கும் இப்படி தான் இருந்தேன் தெரியுமா? இப்போ மட்டும் என்ன இப்படி தடியாவா இருக்க? இப்பயும் நரம்பு மாதிரி தாண்டா இருக்க நீ. நரம்பு மாதிரி இருக்கணும். ஏய் மாம்சை பற்றியா? இதுக்கு ஒன்றும் குறை இல்லைடா. எப்போ வேலைக்கு பார்த்தா ஐடியா? ஏய் போகிறேன்டி, ஒரு நல்ல வேலை கிடச்சா நான் போகமாட்டேனான்டி சொல்கிறேன். இல்லை என்னை பார்த்தா என்ன படிக்காத முட்டாள் மாதிரி இருக்கா? பிஹெச்டி படிச்சிருக்கேன்டி. பிஹெச்டி படித்து என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. சொந்தமாக ஒரு வேலை இருக்கா உனக்கு? ஏண்டி வேலை இல்லைன்னு தெரிஞ்சுதாண்டி என்னை கட்டிக்கிட்டேன். கட்டிக்கிட்டேன். அதுக்கு என்ன பண்ணுறது? காதலிச்சிட்டுமே நீ கட்டிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? என்ன உனா இந்த ஒன்று சொல்லி கட்டிடுறி. நான் தானே இழிச்சவை உங்களுக்கு. நானும் ஒரு நாளைக்கு வேலைக்கு போவேன். நானும் என் பிள்ளை குட்டியெல்லாம் பார்த்துப்பேன். அதெல்லாம் பார்த்துக்கும் போது பேசலாம். போய் இன்றைக்கி ஏதாவது ஜாப் ஃபேர் இருக்கான்னு போய் பார்த்துட்டு அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒழுங்காக ஒரு வேலையோடு வா. இந்த 10,000 வேலை 5,000 வேலை அதனால் நான் போக மாட்டேன் அதெல்லாம் சொல்லாத. இப்போதைக்கு நீ வேலைக்கு போகிற, எனக்கு அதுதான் வேணும். 10,000 இருந்தாலும் சரி, அது 5,000 இருந்தாலும் சரி, நீ மேலே வேலைக்கு போ. அப்போ தான் நீ உனக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியும். அப்போ தான் நீ மேலே நீ முன்னேறுவ. பின்னாடி வேலைக்கு போகணும் அவ்வளோதானே, போகிறண்டி அப்படின்ட்டு கதவை அடைச்சிட்டு வந்து ஜிம்மின் போகிறாரு. ஸோ இதில் கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஜிம்மினுக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸில் 2 குட்டி. ஆனால் மேரேஜ் ஆனதுலேருந்து பயபிளைக்கு வேலை கிடையாது. நம்ம நிவிதா வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் உமன். ஸோ நிவியோட சம்பாத்தியத்தில் நம்ம ஜிம்மின் இருக்கார். அதனால வேலைக்கு போன்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கதையில் டயாங் சொல்லியிருந்தேன் இல்லையா, டயாங்குக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கு, பட் நோ கிட்ஸு. ஸோ டயாங்கோட பேர் வந்துட்டு கிவி. ஸோ அதை நம்ம அப்படியே பின்னாடி பார்க்கலாம். ஸோ சிம்மின்னு ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்கான். நாட்டில் ஒரு மனுஷன் வேலைக்கு போகாமல் இருக்கவே முடியாதா? நானும் ஏதாவது பண்ணி வேலைக்கு போகாமல் தப்பிச்சிடலான்னு பார்த்தா குந்தாணி ஒரு ஆளாக போறிவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சிம்மின் நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ நடந்து போயிட்டே இருக்கும் போது வந்துட்டு வெளியில் நிறைய ஸ்ட்ரீட் கடைலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த தெருவோரங்களில் இருக்க கடையெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாரு. நம்ம பேசாமல் ஒரு காய்கறி கடை போட்டா என்ன? நம்மளும் ஜேகே இருக்கான், ஆரம் இருக்கான், சுகா இருக்கான், 3 பேர் சும்மா தான் இருக்கானுங்க. பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கடை போட்டால் கூட ஏதோ பண்ணலாம் போலையே. பேசாமல் நம்ம இந்த பிஸ்னஸ் பற்றி பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காரு. ஸோ நம்ம சின்ன நடந்து போய்கிட்டே இருக்கும் போது ரோட்டுக்கு அந்தாண்ட வந்துட்டு நம்ம டயாங்கு சோகமாக நின்றுட்டுருக்காப்புல. ஸோ சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஜிம்மின் டப்புன்னு டயாங்க பார்த்து தயாங்க யாரா அது? இவனா? ஐயோ, நேரம் கெட்ட நேரத்தில் தான் எல்லோரும் மூஞ்சிலையும் முடிப்போம் போல். வா மச்சான். நான் டயாங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்ட போல். ஸ்கூலுக்கு எங்கடா கிளம்புனேன்? என்னடா கோட்டு சூட்லாம் போட்டிருக்கியாடா வாத்தியாரே, போகலையா நீ இன்னும்? அது ஒரு சம்பவம் ஆயிடுச்சா? என்ன சம்பவம்? ஐயோ, இந்த கொடுமையை நான் எங்கடா போய் சொல்லுவேன்? என்கிட்ட தான் சொல்லு. அப்படி போய் ஓரமாக உட்காந்து பேசலாமாடா? போலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பார்க்குக்கு போய் உட்காரானுங்க. ஸோ பார்க்குக்கு வந்து உட்காந்ததுலேருந்து நம்ம தயாங்க நிமிந்து பார்க்கவே இல்லை. தயாங்க தரையத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்கான். என்னடா மச்சான் சொல்லுடா, எனக்கு வேலை போயிடுச்சுடா. எது வேலை போயிடுச்சா? ஏன்டா? அது ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லாமலே வேலை போச்சு. என்ன பண்ண நீ வேற ஏன்டா பிளாக் பண்ணுற? வேலை போனது மட்டும் கிவிக்கு தெரிஞ்ச எனக்கு கொண்டே போட்டுருவாடா. ஆமாம், வாங்குறது ஒரு சம்பளம், அதுக்கு வேலை போயிடுச்சுன்னு வர உன் பொண்டாட்டிக்கு ஃபீலிங்காக வேறு ஆக போகுது. நீ வேற ஃபீல் பண்ணிகிட்ருக்கியா? டேய், ஏதோ கொஞ்சமாவது வேலைக்கு போகிறேன்ற கௌரவத்தில் சுற்றிட்டு இருந்தேன். என்ன தான் சம்பளம் கம்மின்னா கூட ஒன்றை மாரி ஒன்றும் தடப்பட்டு அடி வாங்கலை நான். சரி விடு, இப்போ எதுக்கு பர்சனலாக பேசி டேமேஜ் பண்ணுறேன்? என்ன ஆச்சு? எப்படி வேலை போச்சு?
அது அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓட்டுறான். ஸோ நம்ம தையாங் வந்து ஒரு நர்சரி ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறாப்புல. இந்த குழந்தை குட்டியெல்லாம் அந்த பால்வாடியும்பாங்கள்ல, அது மாதிரி ஒரு ஸ்கூல் போல் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்துட்டு ஒரு 1 இயராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல. ஸோ அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை அப்போ தான் வந்து ஜாயின் பண்ணி விடுறாங்க. ஸோ அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து, இங்கே பாருங்கள் சார், என் குழந்த கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன் தான். ஸோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. என் பையன் மேலே ஒரு துரும்பு துண்டு கூட படக்கூடாது, ஒரு தூசி தும்பட்டை கூட அண்டக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்கிறாங்க. ஸோ தயாங்க வந்துட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் என் பிள்ளை மாரி பார்த்துக்கிறேன், நீங்கள் அப்படி தான் பார்த்து ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ டயாங் வந்துட்டு, சுச்சு 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 ஆண்டி சொல்லும் உங்கள் பேர் என்ன? போடா பண்ணி. பண்ணியா? டேய், நான் டீச்சர், டீச்சருக்கு மரியாதை கூட. போடா பண்ணி. டேய், பண்ணி பண்ணி என்னதரா? இப்போ போடா அப்படி போய் உட்கார்றா. ஹாய் வருது அங்கிள். ஹாய் வருதா? டேய், அங்கிளாடா நான்? டீச்சர்னு கூப்பிட்றா, சார் கூப்பிட்றா. அங்கிள். டேய், டென்ஷனை தாதரா. அங்கிள் இங்கிள்னு வச்சுக்கோ, பொக்கிலே குத்துவேன். எனக்கு ஆய் வருது. இப்போ நீங்கள் டவுசர் கழட்டலைன்னா நான் ஆய் டவுசர்லேயே போயிடுவேன். டே நாத்தம் பிடிச்ச நாய் அப்படிங்கிற மாரி வந்து டயாங்க அந்த புள்ளைய தூக்கிட்டு போய் கக்கூஸில் உட்கார வச்சுட்டு, ஆச்சா அங்கிள் என்ன ஆகலை, ஏதாவது பாட்டு பாடுங்க. டேய், என்னடா நினச்சிட்டு இருக்கேன்? நான் டீச்சரா? நான் ஒன்றும் ஆயாமா இல்லை. அங்கிள் எனக்கு பாடினா தான் ஆய் வரும், நீங்கள் பாடலைன்னா நான் ஆய் போக மாட்டேன். எந்த நேரத்தில் பெற்று போட்டான்னு தெரியல, சக்காலத்தி வரட்டும் அவங்க. என்னடா பாட்டு வேணும் உனக்கு? இப்போ சிஎம்மாக இருக்க சிஎம் சார் பாட்டு பாடுங்க. அந்த அளவுக்கு முன்னேறிட்டியா நீ? என்னடா வயசு இருக்கும்? 3.5 இருக்கும். 3.5க்கே உனக்கு வாய் 3 கிலோமீட்டர் போதா? இன்னும் வயசுலலாம் நம்ம வாய் பேசுனதே இல்லைடா. வாய் கூட வாய் திறந்துருக்க மாட்டேன், சோறுக்கு மட்டும் தானே எங்கள் அம்மாட்ட நான் வாயை திறந்துருப்பேன். அதெல்லாம் அந்த காலத்து ஆளுங்கன்னா அப்படி தான் இருப்பீங்க. நாங்கள் ஜென்சி, இந்த ஜென்சி புன்சின்னுடுச்சு பாட்டு பாடணும் அவ்வளோதானே. பாரு, நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன்னா நீங்கள் அடுத்தது ஸ்கூலுக்கு வந்தே சேர மாட்டீங்க அங்கிள் அப்படிங்கிறான். ஸோ டயாங் வந்துட்டு, ஏய் வா பெண்டுல வா அப்படின்னு சொல்லி தரன்னு ஈத்துட்டு போய் பெடக்ஸை வந்து கழுவி விட்டுட்டு தண்ணியெல்லாம் தொடச்சி விட்டுட்ருக்காரு. ஸோ அந்த பையன், அங்கிள் டீ சார்னு கூப்பிட்றான். அங்கிள் அங்கிளுங்கிற நீ வேற. டவுசர் போடுங்க, எவ்வளோ நேரம் தான் என் குஞ்சுமணியே பார்த்துட்டு இருப்பீங்க. டி எனக்குன்னு ஆசையாடா உன் குஞ்சுமணி பார்க்கணுன்ட்டு. கை தூக்குடா. தயாங்கு டவுசரை இழுத்து சிப்பு போடுறன்ட்டு பையாவோட சுஞ்சு வச்சே சிப்பு போட்டு விட்டுறான். அவ்வளோதான் பொண்ணு துடிக்க ஆரம்பிச்சிட்டா. மன்னிச்சிட்றான் மன்னிச்சிட்றேன். அம்மா, இதான் மாப்பிள்ள நடந்துச்சு. டேய் பாவண்டா, புள்ள குஞ்சுமணியோட சேர்த்து டவுசர் போட்டு விட்ருக்கேன், அதனால இடவோட வேலையை விட்டு தூக்குனாங்க. பெத்தவ வந்து சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா மாப்பிள்ள? ஆடுன்னு ஆடிட்டாடா. பிரின்சிபல் கேள்வியாக கேட்டு அமிச்சிட்டாங்கடா. இப்போ நான் என்னடா பண்ணுறது? வேலை போயிடுச்சேடா. இதுக்கு தான் காலகாலத்தில் புள்ள குட்டின்னு ஏதாவது ஒன்று இருந்திருந்ததுன்னா புள்ளிக்கு சிப்பு எப்படி மாட்டணும்னு தெரிஞ்சிருக்கும். டேய், சிப்பு போடாத நாயே. 10ஆவதுல சிப்பு போடாமல் வந்து பொண்ணுங்கெல்லாம் உன் குஞ்சுமணியை பார்த்து குட்டியாக இருக்கிற கலாச்சார கதைலாம் மறந்துட்டியா நீ? இப்போ எதுக்கடா என் குஞ்சுமணியை பற்றி நீ பேசுகிற? வேலை போயிடுச்சு நானே பேசி பட்டாத பாடுபட்டுருக்கேன். நீ என்னடானா இப்படி கலாச்சிட்ருக்க, போடாச்சு மீனா அப்படின்ற மாரி வந்துட்டு நம்ம தயாங்க உட்காந்து கண்ணீரும் கம்பளையமாக வந்து உட்காந்துட்ருக்காரு. ஸோ இங்கே சீன் கட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணால் நம்ம ஜங்குக்கு காலேஜ் வாசப்படில் வந்து நின்றுட்டுருக்காப்புல. எங்கே 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 என் ஃபிகர் இன்னும் வரவே இல்லையே, தான் வந்துட்டால டல்லேங் அப்படிங்கிற மாரி வந்து கூப்பிட்றாரு. ஸோ ஒரு பிள்ளை திரும்பி பார்த்துட்டு, ஏய் உனக்கு வேறு வேலை இல்லை, ஆகும்னா சாயந்தரம் 5 மணி ஆகிடக்கூடாது, இந்த மாதிரின்னு வந்து நிற்கிற, சுற்றி இருக்காங்க யாராவது பார்த்தாங்கன்னா என்னடா பேசுறது, இதோ பத்தியா கிஸ்ஸாவாக பேசின்னு இருக்கிற, மாமா தான் இந்த மணிக்கு வரும்னு எனக்கு தெரியாதா? ஏய், இந்த மாமா கீமாங்கிற பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத. எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன். மாமா கிட்ட சொல்கிறியா? போய் சொல்லு. அப்பயாவது உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சு காலகாலத்தை கல்யாணம் ஏதாவது பண்ணி வைக்கிறானான்னு பார்ப்போம். உனக்கு அந்த ஆசை வேறு இருக்கா? எந்த தைரியத்தில் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க? எங்கள் வீட்டில் நாளை பின்ன உன் பாய் ஃப்ரெண்டு என்ன வேலை பார்க்குறான்னு சொன்னால் நான் என்னடா சொல்கிறது?
என்னை பார்த்துக்கிறதே அவனுக்கு பெரிய வேலை தான் டாடி, நீங்கள் இல்லாத நேரத்தில் அவன் தான் என்னை பார்த்துக்குறான் அப்படின்னு சொல்லும். வேலை இல்லாத பசங்களை பொண்ணுங்களுக்கு வேணால் பிடிக்கும், பொண்ணை பெற்ற அப்பனுக்கு எப்பவுமே பிடிக்காது. இந்த டைலாகுக்கு ஒன்றும் குறைச்சல. ஸோ சரி வந்து உட்காரு, கிஸ்ஸாவா உட்காரு, போவோம் நம்ம. டேய், உன்கிட்ட தான் நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எங்கே என்னை கூப்பிட்றேன்? இங்கே பாரு ஆலியா, அந்த பிரேக்கப்பு கீக்கப்புலாம் என்கிட்ட பேசாத, அப்புறம் நான் சூசைட் பண்ணிப்பேன். முதல்ல போய் சாவு. இப்படிலாம் சொன்னேன் எப்படி? உன் கூட சேர்ந்து புள்ள குட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டு நல்லபடியாக நான் வாழணும்னு எனக்கு எவ்வளோ கனவுலாம் இருக்குது. நீ என்னடானே மாமாவை போய் சாவுங்கிற? மாமா செத்துட்டோன்னு உனக்கு யாருடைய வாழ்க்கை கொடுக்கறது? நீ செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, அடுத்த வாழ்க்கை எங்கள் அப்பா ஜாலியாக எனக்கு தேட ஆரம்பிச்சிடாரு. நானும் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக போயிடுவேன். ஈச்சிப்படா அப்படிங்கிற மாதிரி அவன் முன்னாடி வந்து போயிடுறா. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு சார் வந்து வேலை இல்லாமல் விஐபியாக தான் வந்து இருக்கார். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு பேர் வந்து ஆலியா. ஸோ ஒரு 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் வேலைக்கு போகாத காரணத்தினால இவரோட காதல் இப்போ வந்து பிரேக்கப் சுச்சுவேஷனில் வந்து இருக்குது. ஸோ இப்படியே வந்து இங்கே சீனை கட் பண்ணிட்டு இப்படி ஓப்பன் பண்ணால் ஒரு நைட்டு 7:30 மணி இருக்குது. ஸோ நம்ம ஆரமு, ஜின்னு அண்டு நம்ம சுகா, அப்புறம் ஜெய்ஹோப், அவங்க 4 பேரையும் வந்து காட்டுறாங்க. நான் மாப்பிள்ள ஏதாவது ஆர்டர் ஏதாவது வந்துச்சா? இல்லைடா, வர வர எல்லா எம்ப்ளாயீஸும் சொந்தமாக சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா ஆர்டரே வர மாட்டேங்குதுடா. ஸோ இவங்களாம் வந்துட்டு ஜொமேட்டோ, அந்த ஸ்விக்கி அது மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. டேய், சீக்கிரம் இந்த வேலையை தான் ஒழிச்சிக்கிட்டு வேறு ஏதாவது நல்ல வேலையை பார்க்கலாமேடா. படிச்சுட்டு இந்த வேலையை பார்க்குறதுல யாரும் பொண்ணு வேறு கொடுக்க மாட்டேங்கிறாங்கடா. ஆமாம், பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தான். அதுக்கு என்ன அப்போ ஒருத்தன் பூனை மூஞ்சில் முடிச்ச ஏதாவது விளங்குமா? டேய், எதுக்குடா அந்த பூனைங்கிற? பின்ன என்னடா, ஏதாவது பாசிட்டிவாக பேசாண்டா. ஆமாம், இப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாம் அப்படியே கிளு நடக்குது. இது வேறு நான் பாசிட்டிவாக பேசுகிறேன். வேறு என்ன வேலைக்கு தாண்டா போகிறது? வேலை எங்கடா கிடைக்கிறாங்க? இப்போதைக்கு நம்ம செட்டுலேயே கொஞ்சம் கௌரவமான வேலைக்கு போயிட்டுருக்கவன் நம்ம தயாங்க மட்டும்தான். எது, பால்வாடியில் போய் குண்டி கழுவுற வேலையெல்லாம் கௌரவமான வேலையா? ஏதோ ஒன்று, ஏதோ கௌரவமாக வேலைக்கு போய் மாதத்துக்கு அவனுக்கு சம்பாதிக்கிற மாதிரி காசு வருது. நம்மளுக்கெல்லாம் டெய்லி வண்டி ஓடினா தாண்டி காசு. இப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ வழக்கமாக இவனுங்கெல்லாம் 7:30 மணிக்கு மேலே வந்து ஆஃப் டியூட்டிக்கு மாறிடுவானுங்க. லைக் வந்து 7:30 மணிக்கு எல்லாருமே வந்து கும்பலாக ஒரு இடத்துல மீட் பண்ணுவானுங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டு இப்போதைக்கு 4 பேர் இருக்கானுங்க, மீதி 3 பேர் ஆன் த வேல இருக்கானுங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து எல்லோரும் மீட் பண்ணிக்கிறானுங்க. டேய் மச்சான், இன்னைக்கு ஒரு சரியான ஃபன்னு நடந்தது. என்னடா, அவள் தயாங்க்கு வேலை போயிடுச்சு. என்னது, வேலை போயிடுச்சா? டேய், இப்போ தான் அவளை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தான் சுகா. அதுக்காட்டி வேலை போயிடுச்சுன்னு வந்து நிற்கிறான். என்னடா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா, சின்னதாக கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. அது என்ன கர்மண்டான்னு சொல்கிறேன். இவன் பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளைக்கு சூச்சு போடுறேன்ட்டு சிப்பு போடுறேன்ட்டு குஞ்சுமணியோடு சேர்த்து போட்டான்டா. பெற்றவங்க சும்மா விடுவாங்களா? இவன் குஞ்சுமணி அறுத்து விட்டு அனுப்பியிருக்காங்க, வேலை இல்லைன்ட்டாங்க. ஸோ எல்லாம் வந்து கதையை கேட்டுட்டு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம டயாங்கா, சரிங்கடா சரிங்க, இங்கே வேலை போயிடுச்சு, வீட்டுக்கு போனால் என் பொண்டாட்டி என்ன கிளி கேட்பான்னு பயத்தில் இருக்கேன். உங்களுக்கெல்லாம் இப்போ கிளிகிளின்னு சிரிக்க வேண்டி கிடக்கு. சரிங்கடா, நல்லா சரிங்க. அடுத்த வயிற்றுச்சல் பட்டாலே இப்படி தான் கலகலகலன்னு சிரிக்க வேண்டியது. பத்தியா அவன் மூஞ்ச பத்தியா, என்னைக்காவது சிரிச்சிருப்பானா? என்ன சிரிக்கிறான் பாரு அப்படின்ட்டு நம்ம சுகாவை. ஸோ சுகாவுக்கு சிரிப்பாட்டக்க முடியல, இப்போலாம் கதறி சிரிச்சுட்டு இருக்காப்புல. ஸோ இவர் அப்படியே ஜேவை பார்த்துட்டு, நீயும் சிரிக்கிறாடா, சிரிடா, நல்லா சிரிடா, இன்னும் கிச்சு கிச்சு முட்டவா, நல்லா சிரிப்பேன். டேய் ஏண்டா, ஆயாமா எதுக்குடா இருக்காங்க? ஆயாம்மா எங்கே இருக்காங்க? இவன் பார்க்குற வேலையே ஆயாமா வேலை தான். இவன் வந்து ஆயா மென், ஆயா உமன் இல்லைவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிமினா போட்டு ஓட்டுறாரு. ஸோ நம்ம தயாங்க கோவம் வந்துடுது. டேய், நானாவது ஏதாவது குஞ்சுமணி வேலையாவது பார்க்குறேன், குண்டிகளை ஒரு வேலையாவது பார்க்குறேன். நீ அது கூட இல்லை, வீட்டில் தினமும் பெருக்கிறது துடைக்கிறது எல்லா வேலையும் நீ தானே பார்க்குற. நானாவது வெளில போய் வேலை பார்த்து ஏதோ ஒன்று 10ஓ 5ஓ சம்பாதிக்கிறேன். நீ ஏதாவது சம்பாதிக்கிறியா? பார்த்தியா குத்தி கட்டுறான், பார்த்தியாடாவும் ஓசி குடிங்கிறதுனால நீ என்னை குத்தி கட்டுறல அப்படிங்கிற மாதிரி வந்து சிமினா. ஸோ தயாங்க வந்துட்டு, எனக்கு இதெல்லாம் மேட்ரு இல்லைடா, இப்போ வேலை போயிடுச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள் ஒரு ஆட்டம் ஆடுவா பாரு, அதை நினச்சாதான் மாப்பிள்ள என் அடிவயிறே கலங்குது. விட்றா, அரசியல் அதெல்லாம் சாதாரணம். நான் வாங்காததான் நீ வாங்க போயிட்ட. மாப்பிள்ள பார்க்க தான் அப்படி இருப்பா, அவளை பற்றி உனக்கு தெரியாது. ஏறி எட்டி மிதிப்பா பாரு. ஐயோ, நினச்சாலே பயமாக இருக்குது. டேய் பயப்படாதடா, போடா. ஏதோ நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு ஒளிவட்டம் வரும்டா, அப்போ பார்த்துக்கலாம்டா எல்லாரையும். எனக்கு எதுவும் நம்பிக்கை இல்லைடா, நம்பு மாப்பிள்ள அப்படிங்கிற மாரி நம்ம சிமினா. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு, என் நிலமையெல்லாம் கேட்டிங்கன்னா என்னடா சொல்வீங்க? உனக்கு என்னடா பிரச்சனை? பிரேக்கப் பண்ணணுன்னு வந்து நிற்கிறாடா, என்ன வேண்டா அவளுக்கு?
வேலை எதுவும் இல்லைல்ல, அப்பங்காரன்ட்டு எப்படி போய் பேசுறதுன்ட்டு பயப்படுறாடா. அப்பங்காரன் வேற ரவுடி பையன், ஏதாவது பண்ணிவிட்டானா எனக்கு இருக்கிறதோ 4 எலும்பு, இதை வச்சு தான் ஏதோ கரெக்ட் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சதுன்னா இருக்கிற 4 எலும்பையும் முடிச்சு போட்டானா என்னடா பண்ணுறது? ஏன்டா நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் சும்மா மொக்கையாக இருக்குது, என்னடா பண்ணுறது? ஏதாவது பண்ணணும் மாப்ள. நான் ரோட்டாண்ட வந்துன்னு இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு ஐடியா வந்தது. பிஸ்னஸா? பிஸ்னஸ்லாம் பண்ணணுன்னா காசு வேணும் தம்பி. அது தெரியும்ண்ணா, காசு வேணும் தான். ஆளுக்கு தலைக்கு ஒரு 50,000 போட்டோன்னா, எது 50,000மா? 50,000த்துக்கு எங்கடா போகிறது? எங்கேயாவது போகணும். 50,000 என் தலைக்கு ஒரு 50,000 போட்டோன்னா ஏதாவது ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நாங்கள் ஏதோ சேவிங்ஸில் வச்சுருக்கோன்னு வச்சுக்க, நீயும் ஜங்குக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ அது வேறு இருக்குல்ல. ஓ மை காட். நீ வேணா போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட வாங்கிட்டு வாயா. எது? அவகிட்டயா? 50,000 குர்றின்னு வச்சேன்னு வச்சுக்க, 50 பேச்சு பேசுவா. என்ன 50 பேச்சு வாங்கிட்டு அவள் காசு கொடுத்தா பரவாயில்ல, மூஞ்சிலே துப்பி அனுப்புவா. காசுலாம் கொடுக்க மாட்டாடா. அப்புறம் என்ன தைரியத்தில்டா நீ பிஸ்னஸ் பண்ணணும்னு வந்து நிற்கிற? தோணுச்சு சொன்னேன். வேணா எனக்கும் சேர்த்து நீங்களே காசு கீசு பிரட்டி போட்டிங்கன்னா நான் வர ப்ராஃபிட்டில் உங்களுக்கு கொடுக்குறேனே. ஆமாம், நக்குதீங்க எங்ககிட்டே காசு, இல்லை வர ப்ராஃபிட்டுக்கு வர பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே சீனை கட் பண்ணிவிட்டு மற்ற சீனை நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே சீன் கட்டாவது இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் பை ஃப்ரம் யூர் எம்சிஎஸ் ஃப்ரம் ட்ரீம் வித் 7 கிங்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.